பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. 119வது சங்கீதம் 54வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின என்பதாக. உமது பிரமாணம் எனது கீதம், யுவர் ஸ்டாச்சுஸ் ஆர் மை சாங்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய பாடல்களாய் காணப்பட வேண்டும். உலக கவிஞர்கள் இயற்கையை பார்க்கும் போதும் சிருஷ்டிகளின் அழகை பார்க்கும் போதும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறும் பாடல்களை எழுதுவார்கள். அந்த பாடல் தாளந்துகள் இயற்கையாகவே அவர்களுக்குள் இருப்பதனால் அவர்கள் அவ்வாறு எழுதுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பிரமாணங்கள் கீதங்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 119வது சங்கீதத்தை எஸ்ரா எழுதியிருக்கக்கூடும் என்றும் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதியிருக்கக்கூடும் என்றும் பலவிதமான கருத்துகள் காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தின் தலைப்பில் யார் எழுதினது என்பது எழுதப்படவில்லை. யார் எழுதினது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தவும் இல்லை. ஆனால் இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒருவேளை தாவீது எழுதியிருக்கக்கூடும் என்று எண்ண தோன்றுகிறது. மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது என்று தாவீது தன்னை குறித்து 2 சாமுவேல் 23:1-2 கூறுகிறதை பார்க்க முடிகிறது. அவருடைய நாவில் காணப்பட்ட கர்த்தருடைய வசனம் கர்த்தரை குறித்து இன்பமான பாடல்களை பாட செய்திருக்கக்கூடும். பரதேசியாய் தங்கும் வீட்டில் கர்த்தருடைய பாடல்களை அவன் பாடியிருக்கிறான். பரதேசி என்பதற்கு பயணி என்பது பொருள். ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு பிரயாணம் செய்கிறவன். ஆபிரகாம் கூட பரதேசியைப் போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் வாழ்ந்தான் என்று வேதம் கூறுகிறது. அவனுடைய கண்கள் புதிய எருசலேம் என்னும் நகரத்தின் மேல் காணப்பட்டது. தாவீது ராஜாவாக மாளிகையில் வாழ்ந்தாலும் அந்த வீட்டில் பரதேசி என்ற உணர்வோடு வாழ்ந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் இந்த பூமியில் பரதேசிகளாய் காணப்படுகிறோம். நம்முடைய நிரந்தர குடியிருப்பு பரலோகத்தில் காணப்படுகிறது. நாம் இந்த பூமியிலிருந்து அஸ்திபாரம் உள்ளதும் அசைவில்லாததுமான மேலான தேசமாகிய பரலோகத்திற்கு நேராக யாத்திரை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆகியால் இந்த பூமியில் கர்த்தருடைய பிரமாணங்களை பாடல்களாய் பாடி மகிழுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் பாடலாக பாடும்போது அது உங்களை மகிழ பண்ணும், உங்களை தேற்றும். நீதிமான் பாடி மகிழுகிறான் என்றும் அவன் சரீரமாக்கிய கூடாரத்திலும் தங்கியிருக்கிற வீடுகளிலும் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்றும் வேதம் கூறுகிறது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் உபத்திரவங்கள் நடுவிலும் கர்த்தரை பாடி துதித்தார்கள். அப்போது அவர்கள் கட்டுகள் அவிழ்ந்தது, விடுதலை உண்டானது. அதுபோல நீங்களும் கர்த்தருடைய பிரமாணங்களை கொண்ட பாடல்களை பாடி மகிழும்போது கர்த்தருடைய வார்த்தையில் காணப்படுகிற வல்லமை உங்களை விடுதலையாக்கும். உங்களை கொண்டு பலருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கட்டுகளை உடைத்து விடுதலையை கொடுக்கும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பிரமாணங்களை பாடல்களாய் பாடி மகிழத்தக்க கிருபையை நீர்தாமே ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இவர்கள் பாடி துதி செய்யும் போது இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகள் நீங்குவது மாத்திரமல்ல, அநேகருடைய வாழ்க்கையில் விடுதலையையும் அற்புதங்களையும் கொண்டு வருகிற பாத்திரங்களாய் இவர்கள் ஒவ்வொருவரையும் வனைவீராக. ஆவியோடும் கருத்தோடும் பாட கர்த்தர் நீர் உதவி செய்யும். இன்றைய தினம் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. கண்ணின் மணி போல காத்தருளும். நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.